அன்பு சொந்தங்களே, நம்மளுடைய சேனலை பார்க்குற அனைத்து அன்பு நெஞ்சங்களும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்னை நேசித்தவள் பாகம் 26. யுவதி எதுவுமே பேசவில்லை. இருவருமே அமைதியானார்கள். ஒரு நாள் இரவு மட்டுமே அனுபவித்த சொர்க்கம் மறுநாள் பறிபோனதை இருவரும் ஒரே மாதிரியாக மனதில் எண்ணினார்கள். இன்னும் ஏதாவது பேசி அவள் ஏக்கத்தை தூண்டிவிடக் கூடாது என்று யுவன் அமைதியானான். தன்னால் மாமாவின் ஏக்கத்தை போக்க முடியவில்லை என்று யுவதி அமைதியானாள். இருவருமே தங்களின் இணையை பற்றி தான் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். தன் வயிற்றை வருடிய யுவனின் கையை யுவதி அழுத்தமாக பற்றி கொண்டாள். சற்று நேரத்தில் அங்கே வந்த ஜோயல், சார் நான் கிளம்பணும், யுவதியோட ரிப்போர்ட் ரெடி பண்ணி வச்சுட்டேன், நீங்கள் வெளியே போய் வெயிட் பண்ணுங்க, டாக்டர் வரவும் கேட்டுக்கிட்டு ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணிடுவாங்க என்று கூறியபடி யுவன் நெஞ்சில் இருந்த யுவதியை அக்குளில் கை கொடுத்து தன் மார்போடு அணைத்து பிடிக்க யுவன் சட்டென்று எழுந்து கொண்டு யுவதியின் முதுகை தாங்கி படுக்கையில் கிடத்தினான். சரி யுவதி, நான் வெளியே வெயிட் பண்ணுறேன்டா என்று மனைவியிடம் சொல்லிவிட்டு விலகிய யுவனின் கையை தனது தளிர்கரத்தால் பற்றிய யுவதி வார்த்தைகளின்றி பார்வையால் தனது இயக்கத்தை சொல்ல, அந்த நிமிடம் யுவன் அங்கே ஜோயல் இருப்பதை மறந்து சட்டென்று குனிந்து யுவதியின் உதடுகளில் முத்தம் கொடுத்தான். இந்த திடீர் முத்தத்தில் ஜோயல் தான் தடுமாறி போனாள். சட்டென்று சுவர் பக்கமாக திரும்பியவள், போதும் யுவன் சார், நானும் இங்கே தான் இருக்கேன் என்று குறும்புடன் கூறியதும் யுவன் சுதாரித்து விலகினான். அதற்கு மேல் நிற்காமல் விலகி வெளியே போனான். சற்று நேரத்தில் தனது கைப்பையுடன் வெளியே வந்த ஜோயல் யுவனை பார்த்து புன்னகையுடன் தலையை அசைத்துவிட்டு கிளம்பினான். ஐசியூவில் இருந்து வறண்டாவுக்கு திரும்பி நடந்தவள் எதிரே வந்து நின்ற வீரனின் நெற்றிக்காயத்தை தொட்டு காட்டி, இன்னைக்கு பிளாஸ்டர் மாற்றி மருந்து போடணும்னு சொன்னீங்களே என்று அவள் நேற்று கூறியதை ஞாபகப்படுத்தினான். நிமிர்ந்து அவன் முகத்தை கூட பார்க்காமல் காயங்களுக்கு மருந்து போடும் அறையை கை நீட்டி காட்டி, அங்கே ஒரு நர்ஸ் இருப்பாங்க, அவங்க கிட்ட சொன்னீங்கன்னா மருந்து போடுவாங்க என்று கடமையாய் பதில் சொல்லிவிட்டு விறுவிறுவென நடந்தவளை தொடர்ந்த வீரன், அப்போ நீங்கள் மருந்து போட மாட்டீங்க என்று கேட்க, முடியாது என்பது போல் தலையசைத்தாள் ஜோயல். எனக்கு நீங்கள் தான் மருந்து போடணும், வேற யாரும் வேணாம். வீரனின் குரல் பிடிவாதமாக ஒலிக்க, அது உங்கள் இஷ்டம் என்று விட்டு ரிசப்ஷனை நோக்கி சென்றவள் அங்கே ஏதோ பேசிவிட்டு வெளியே வந்து தனது ஸ்கூட்டியை எடுத்துக்கொண்டு வீரன் மீதான கோபத்தை தனது வண்டியிடம் காண்பித்து சரளென பறந்தாள். அப்போது யுவனின் கார் வந்து நிற்க, அதிலிருந்து பஞ்சவர்ணம், செல்வி, ராமையா மூவரும் இறங்கினார்கள். உள்ளூர் கார் டிரைவர் ஒருவர் காரை ஓட்டி வந்திருந்தார். பஞ்சவர்ணமும் ராமையாவும் முன்னால் போய்விட, செல்வி பொருட்கள் நிறைந்த 2 பெரிய பைகளை சுமந்து கொண்டு வர, எதிரே வேகமாக வந்த தேவன் அதில் ஒன்றை வாங்கி கொண்டான். என்ன செல்வி, இவ்வளவு எடுத்துக்கிட்டு வந்திருக்க என்று கேட்க, பின்ன 10 நாளாவது தங்கணும்னு அப்பா சொல்லுச்சு, அதனால் இந்த பேக்கில் சின்னையா, யுவதி அம்மா துணி, அவங்களுக்கு தேவையானது எல்லாம் இருக்குது, அதான் பேக்கு பெருசாக இருக்குது என்று விளக்கம் சொன்னாள் செல்வி. அப்போ இவ்வளவு பெரிய பையில் என் ட்ரெஸ் இருக்கா, ஏன் இவ்வளவு எடுத்துகிட்டு வந்த என்றவனை உடைத்த செல்வி, போய் என்னத்துக்கு இப்போ நோண்டி கேட்டுக்கிட்டு இருக்கே என்றதும் சற்றே அசடு வழிந்த தேவன், இல்லை உன்னோட துணி எதுவுமே எடுத்துகிட்டு வரலையா, அதான் கேட்டேன் என்றான். அவன் முகத்தை பார்த்துவிட்டு பிறகு சுற்றும் முற்றும் பார்த்து யாரும் தங்களை கவனிக்கவில்லை என்றதும் அவனை நெருங்கி நின்று, இன்னொரு பை இல்லாதப்பவே தெரிய வேணா, நீ வச்சிருக்க பையில தான் என்னோடதும் இருக்கு, சரியான டியூப் லைட்டா நீ என்று செல்லமாக அவன் கன்னத்தை தட்டினாள். அவள் கைகளை கப்பென்று பற்றி இழுத்த தேவன், செல்வி 2 பேர் ட்ரெஸ்ஸும் ஒன்னாவா கொண்டு வந்த என்ற அவன் கேள்வியில் இருவருக்கும் ஏதோ நிச்சயதார்த்தமே நடந்துவிட்டது போன்ற ஆர்வம். என்று வெக்கமாய் சிரித்தவளை ஆசையாய் நெருங்கிய தேவன், செல்வி, ஒரு வாரத்துக்கு நான் உன் கூடவே இருக்கிறதை நினச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்கு, நீ எங்கே போனாலும் நான் உன் கூட இருக்கணும் செல்வி என்று காதலால் பேசிய தேவன் சூழ்நிலை மறந்து செல்வியின் விரல்களை பிடித்து முத்தமிட்டான். அவன் வார்த்தைகள் மனதை என்னவோ செய்ய, நான் போகிற இடத்துக்கு நீ வரக்கூடாது, நீ போகிற இடத்துக்கு தான் நான் வரணும் என்றாள். தங்களை மறந்து இருவரும் பேசிக்கொண்டிருக்க, ஜோயல் போனதையே பார்த்து கொண்டு இருந்த வீரன் அந்த வறண்டாவின் மறு திருப்பத்தில் இருந்ததை இருவருமே கவனிக்கவில்லை. இவர்களின் பேச்சை கவனித்துவிட்டு ஆச்சரியத்துடன் எட்டி பார்த்த வீரனை முதலில் கவனித்தது செல்விதான். தேவனை நெருங்கி நின்றிருந்தவள் அவசரமாய் விலகினாள். அடுத்ததாக தேவனும் தன் அண்ணனை பார்த்துவிட்டு சங்கடமாக நெறிந்தான். இருவரும் நெருங்கிய வீரன், ஓகே, கதை அப்படி போகுதோ என்று சொல்லிவிட்டு லேசாக புன்னகைக்க, தேவன் அதற்கு மேல் அங்கு நிற்காமல் பேக்கை எடுத்துக்கொண்டு நகர்ந்து விட்டான். செல்வி மட்டும் சற்று தயங்கி நின்றான். வீரன் யோசனையுடன் அவளை பார்த்து, ஏன் செல்வி, எங்கள் மாமாவுக்கு உங்கள் விஷயம் தெரியுமா என்று கேட்க,
செல்வி தயக்கமின்றி அவனை பார்த்து, முந்தா நாள் நைட்டு சின்னையா எங்கள் வீட்டுக்கு வந்து உங்கள் அப்பா அம்மா சொன்னாங்கன்னு என்னை உங்களுக்கு பொண்ணு கேட்டாங்க. எங்கள் வீட்டில் எல்லாரும் சின்னையாவோட இஷ்டம்னு சொல்லிட்டாங்க. அதோடு அவரும் வீட்டுக்கு கிளம்பிட்டாரு. பிறகு நான் அவர் பின்னாடியே ஓடி வந்து எல்லாத்தையும் சொன்னேன். அவ்வளோதான், நீ தைரியமாக வீட்டுக்கு போ, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு போனார். ஆனால் மறுநாள் இந்த மாதிரி ஆகிப்போச்சு என்றவள் கலங்கிய கண்களை புறங்கையால் துடைத்து கொண்டாள். புது வீரனுக்கு இன்னொரு முடிச்சும் அவிழ்ந்தது. எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் பண்ணியிருக்கோம் என்று தெளிவாக புரிந்தது. மாமாவுக்கு பேசுறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்திருந்தாலும் எல்லாம் சரியாக போயிருக்கும். இப்படி அவசரப்பட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்போ எல்லாரும் முன்னாடியும் அவமானப்பட்டு நிற்கிறேன் என்று நினைத்தவன் வேதனையுடன் தன் தலையில் அடைத்து கொண்டான். அவன் செய்கையை பார்த்து கலவரமான செல்வி, நீங்கள் சின்னையாவை வெட்ட வந்ததுக்கு காரணம் என்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி சொன்னதுதானா? ஐயோ, அப்போ நான் தான் எல்லாத்துக்கும் காரணமா என்று சட்டென்று விழிகள் குளமாகி நின்றவளை பரிதாபத்துடன் பார்த்து, அந்த சின்ன பெண்ணின் மனதை வேதனைப்படுத்த மனமின்றி, நீ காரணமில்லை செல்வி, இது வேற பிரச்சனை. மாமாவும் யுவதியும் நல்லா வாழலன்னு நான் தான் தீர விசாரிக்காம முட்டாத்தனம் பண்ணிட்டேன். நேற்று மாமா கிட்டேயும் யுவதிக்கிட்டையும் பேசி மன்னிப்பு கேட்டுட்டேன். மாமாவும் என்னை மன்னிச்சாட்டாரு. இனிமேல் எங்கள் அப்பா தான் என்னை மன்னிக்கணும் என்ற கவலையுடன் கூறியவன், சரி நீ போ செல்வி, இன்னைக்கு யுவதிக்கு ரூமுக்கு மாற்றிடுவாங்களாம் என்றான். தொடரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.